வணக்கம் ரீதி. நிச்சயமாக சூலூர் 10 வயது சிறுமி கொலை வழக்கு சம்பந்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொக்கலிங்கம் என்பவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த பொதுமன மனுவில் கூறியதாவது, கோவை மாவட்ட சூலூர் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை உள்ளாக்கப்பட்டது. இது சம்பந்தமாக கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்புடைய கார்த்திக், மோகன்ராஜ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாலின சிறுமியின் தாய் அளித்த பேட்டியின் சிறுமி காணாமல் போனதும் காவல்துறையினர் அணுகியதாகவும் குழந்தை பாதுகாப்பாக தங்கள் காவலில் இருப்பதாகவும் உறுதியளித்ததாக என கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு மாறாக சிறுமி கொலை செய்யப்பட்ட சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளனர். இதனால் இந்த வழக்கை சுதந்திரமாக அமைப்பு விசாரிக்க வேண்டும் என்பது அவசியமாகியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழகம் மாணவி மற்றும் சென்னை அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. அதேபோல் இந்த வழக்கிலும் சுதந்திரமான வெளிப்படையான விசாரணை குழு காவல் அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க வேண்டும் என்றும், இந்த சம்பவம் தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவி வரும் வீடியோக்கள், புலன் விசாரணைகள், பதிவுகள் பாதிப்பு ஏற்படுவதால் இந்த வழக்கு தொடர்பாக செய்திகள் வெளியிட அனைத்து வகையான ஊடகங்களுக்கும் தடை விதிக்க வேண்டும் என்றும் இந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் விரைவில் வர உள்ளது என கூறப்படுகிறது.